Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. எல்லாரும் அப்படியே just surrender. Thank you, Father. Thank you, Father. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்துக்கு எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம். Thank you for this wonderful mighty presence, Lord. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் மாறாமல் இருப்பதற்காக நன்றி. இந்த நேரத்திலும் என் தேவன் நல்லவராகவே எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன், உண்மையுள்ள தகப்பன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Father. Thank you for your mighty power and presence. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானத்தை நான் பேசுறேன், சந்தோஷத்தை பேசுறேன். என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. தேவன் நல்லவர் நல்லவர் நல்லவர், உண்மையுள்ளவராகவே இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. என்னை நடத்தி வழி நடத்துகிற நல்ல அன்புக்காக, உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களை சரியான பாதையிலே நடத்துகிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. Thank you, Father. Thank you for your mighty presence, mighty power. Thank you, Holy Spirit. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன், நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க, உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் மாறாமல் இருக்கிறது. கிருபைகளினால் எங்களை மூடிக்கொள்கிறீங்க ஆண்டவரே. கிருபையினால் எங்களை மூடிக்கொள்கிறீங்க. உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க சூழ்நிலைகளில் எந்த காரியங்கள் அவங்க மனதில் இருந்தாலும் என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க, போதுமானவராக இருக்கிறீங்க. You are more than enough, Lord. You are more than enough. எல்லாரும் அப்படியே உங்க மனசுல இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. You are more than enough. என் தகப்பன், நீர் போதுமானவராக இருக்கிறீங்க. You are more than enough. You are more than enough. சொல்லுங்க. You are more than enough. எனக்கு போதுமானவரா இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில எனக்கு போதுமானவரா இருக்கிறீங்க, நிறைவாக இருக்கிறீங்க. யூ ஆர் மோர், யூ ஆர் மோர், யூ ஆர் ஓவர் ஃப்ளோயிங் இன் மீ. நிறைவாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நிறைவாக நிரம்பி வழிகிற பாத்திரமாக நான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஐ எம் ஓவர் ஃப்ளோயிங் வித் லவ். ஐ எம் ஓவர் ஃப்ளோயிங் வித் லவ். அன்பினால் நான் நிரம்பி வழிகிறேன். சொல்லுங்க. அன்பினால் தேவன் என் இருதயத்தில் ஊற்றின அவருடைய அன்பு என்னில் நிரம்பி வழிகிறது. அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். உங்க வாயினால் அறிக்கை பண்ணுங்க. தேவன் என் இருதயத்தில் அவர் ஊற்றின, அவர் கொடுத்த அந்த அன்பு எனக்குள் இருந்து நிரம்பி வழிகிறது, நிரம்பி பாய்கிறது, நிரம்பி பாய்கிறது. The love which God has poured in my heart is overflowing. Is overflowing. சொல்லுங்க. It's overflowing. It's overflowing. It's overflowing. It's overflowing. It's overflowing. Thank you, Father. Thank you, Father. எனக்குள் கொடுத்த உம்முடைய தெய்வ சமாதானம், எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய சமாதானம் நிரம்பி வழிகிறது. The peace which is inside of me is overflowing. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை பண்ணுங்க. எனக்குள் இருக்கிற தேவ சமாதானம் அது நிரம்பி வழிகிறது.
இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங். இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங். எனக்குள் இருக்கிற தேவ சமாதானம் அது நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. சொல்லுங்களேன். நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய சமாதானம் உங்களை மீறி பாருங்க, உங்க சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே சமாதானமா மாறும். உங்க எல்லையில எங்கும் சமாதானமான சூழ்நிலை நிலவும். பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. அது தேவனுக்குள்ள இருந்து இருக்கிறது. அதை நம்ம வெளியே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும்னு நமக்கு தோணுது. ஆனா ரகசியம் என்ன? அது உங்களுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது. ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. தேவன் எனக்குள்ள இருக்கிறார். The Father God is in me. Father God is in me. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இதுதான் ரகசியம். நம்ம சூழ்நிலைகள்ல தேடுறோம். சூழ்நிலை எல்லாம் மாறணும், சூழ்நிலை எல்லாம் மாறணும், மனுஷங்க மாறணும், இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும். நமக்கு வெளியே தேடுறோம் பாருங்க. ஆனா அது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போகுது. ஏன்னா தேவன் அவர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அவர் மூலமாய் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ணுகிறார். யாக்கோபு அவன் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாது. அவன் கண்ட சொப்பனம் ஒரு பரலோகத்துல, வானத்திலிருந்து ஒரு ஏணி பூமியில வைக்கப்படுகிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க. நீங்க ஆதியாகமம் 27, 28 அந்த அதிகாரங்கள்ல எல்லாம் வாசிச்சீங்க, யாக்கோபை குறித்து இருக்கிற காரியத்தை வாசிச்சீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கும். அவன் அப்படியே தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு ஏணி வைக்கப்படுகிறது, பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறாங்க. யாக்கோபுக்கு அதை அப்படி யோசிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மேல பாத்தீங்கன்னா தேவன் நின்று கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கு. இவன் இவன் அந்த கனவு முடிஞ்சோடனே எழுந்து பார்க்கறான். அப்பதான் அவன் உணர்றான், அது தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அவன் பெத்தேல்னு பேர் வைக்க காரணம் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். புதிய உடன்படிக்கையில இயேசு பூமியில இருக்கும்போது சொல்றார், இன்று முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். You will see angels ascending and descending from right now. அது ஏன் இயேசு கிறிஸ்து அதை மென்ஷன் பண்றாருன்னா, புதிய உடன்படிக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாம் அத்தனை பேரும் தேவனுடைய வாசலாக இருக்கிறோம். தேவன் தங்குகிற வாசஸ்தலம். ஆண்டவர் இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்யணும்னா அவர் என்டர் ஆகிற, அவர் வருகிற வழி, அவர் வருகிற கதவே நீங்களும் நானும் தான். எல்லாம் ஆமென்னு சொல்றீங்க. அவர் வெளிப்படுகிற ஒரு இடம்னா அது நீங்களும் நானும் தான். அதனால தேவன் உள்ள இருக்கிறார் உங்களுக்குள்ள. பரலோகம் உங்களோட கனெக்டா இருக்கு. The heaven is connected in you. பரலோகத்திலிருந்து ஒண்ணு வெளிப்படணும்னா அது உங்களுக்குள்ள இருந்து, எனக்குள்ள இருந்து தான் வெளிப்பட்டே ஆகும். இதுதான் ரகசியம். ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது, உள்ள இருந்து. அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள். இருதயத்திலிருந்து, when you believe, the water, living water, life giving water will flow. They will flow. அது உங்களுக்குள்ள இருந்து பாய்ந்து செல்லும். அப்படின்னா பரலோகத்தின் சகலமும் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன்,
தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறதை உணர 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 நீங்க அவருக்குள்ள இருக்கிறதை உணர்ந்து கொண்டே இருக்கிறது தான் இட் இஸ் எ பிரேயர். இதுதான் ஜெபம். ஜெபத்தோட அல்டிமேட் மிக முக்கியமான ஒரு நுட்பம் என்னன்னா தேவனை உணர்வது. You need to experience the Father. Experience the Father in you. வேற எங்கேயோ இல்லைங்க. நம்ம சண்டே சர்ச்சில் கூடுறோம், ஃபெலோஷிப்ல கூடுறோம், அதெல்லாம் நம் கூடுகை. ஆனா அந்த இடத்துல தேவன் இருக்கிறாரா? இருக்கிறார். எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கிறார். ஆனா அதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள, எனக்குள்ள தேவன் நித்திய நித்தியமாய் வாசம் பண்ணுகிறார். நித்திய நித்தியமாய். தட் மீன்ஸ் எட்டர்னல் எட்டர்னல் எட்டர்னல். ஹி இஸ் இன் யூ. அவர் நமக்குள்ள அப்படியே இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறார். நீங்க அதை உணரும் பொழுதே அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணரலாம். யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பிரசன்ஸ் ஆஃப் த ஃபாதர். திரியேக தேவன் நமக்குள்ள அப்படியே இருக்கிறத உணர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ இந்த உணர்வுல நீங்க எதை நம்புறீங்க? வாட் யூ பிலீவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனை உணர்றோம். இந்த நேரத்துல நான் எதை நினைக்கிறேன்? என்னை குறித்து என்ன நினைக்கிறேன்? மற்றவங்களை குறித்து என்ன நினைக்கிறேன்? இதுதான் முக்கியம். வேதத்துல போட்டிருக்கு, பிசாசானவன் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணானா? குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தானா. யோபுவை குறித்து என்ன பண்ணானா? குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தானா. ஏன்னா அவன் பிசாசு. ஆனா தேவ பிள்ளைகள் நாம் அவருடைய பிரசன்னத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? வாட் வி பிலீவ் இன் த பிரசன்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, நான் பரிபூரணமாக இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். டைப் பண்ண முடிஞ்சவங்க டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஐ எம் abundant. நான் பரிபூரணமாக இருக்கிறேன். நான் பரிபூரணமா இருக்கிறேன். பரிபூரணம் அப்படின்னா என்ன? நிறைவு. இத சொல்லும் போது நமக்கு தோணும், என் வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இந்த சூழ்நிலை மாறல, உடம்புல இவ்வளவு வலி இருக்கு, மனசெல்லாம் அப்படியே பாருங்க, அதெல்லாம் அப்படியே வருது இல்ல. இதெல்லாம் ஃபேக்ட். அப்படின்னா என்ன? உண்மை. உண்மை உண்மைதான். பிரச்சனை சில விஷயங்கள்ல இன்னும் மாறல, சில சூழ்நிலைகள் இருக்குது, அது உண்மை. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பரிபூரணம் அது சத்தியம். தட் இஸ் த ட்ரூத். சோ நீங்க சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்களா? உங்களை சுற்றிலுமா இருக்கிற உண்மையை விசுவாசிக்கிறீங்களா? பவுல் எழுதுறாரு, நான் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறேன். அப்படின்னா என்னை சுற்றிலுமா இருக்கிற உண்மைகள் இருக்கலாம், நான் அதை பார்க்கவில்லை, நான் அதை பார்க்கணும்னு இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறேன்? எனக்குள் இருக்கிற நிறைவானவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்குள் வைத்திருக்கிற பொக்கிஷம் அது நிறைவானது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் பரிபூரணத்தை விசுவாசிக்கிறேன். அதுதான் சத்தியம். இயேசு சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள். ஏன்னா எல்லாத்தையும் அறிந்தா மட்டும் போதாது, உபதேசங்கள் இல்ல, சத்தியம், த ட்ரூத். ஏன்னா அந்த சத்தியம் உங்களை விடுதலை செய்கிறதா இருக்கிறது. விடுதலை. அப்ப தைரியமா நம்ம என்ன பிலீவ் பண்ணணும்? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஆனால் சத்தியம் என்ன? ட்ரூத் என்ன? நான் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன், நான் பரிபூரணமாக இருக்கிறேன் என்கிறது தான் நிறைவு. அதுதான் உங்களுடைய மனதின் எண்ணமாக இருக்கும். மனதின் எண்ணம் தேவ பிரசன்னத்துல அதுதான் இருக்கும். மதத்தின் ஆவி, பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்குள்ள வர்றத வேற எதையும் வச்சு ஸ்டாப் பண்ண மாட்டான்.
மதத்தின் ஆவினால ஸ்டாப் பண்ணுவான். ரிலீஜியஸ் மைண்ட் செட். ரிலீஜியஸ் மைண்ட் செட் என்ன பண்ணோம்னா உங்களை வெளியே தேட வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் மதத்தின் ஆவியின் மனநிலை. பாரு, உன் சூழ்நிலை இன்னும் மாறல, நீ இன்னும் ஒழுங்கா ஜெபிக்கல, உன் ஜெபம் பத்தாது, உன் ஜெபம் பத்தாது, நீ இன்னும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அதனாலதான் சிலது நடக்கலைன்ன உடனே, சில காரியம் நடக்கல, இன்னும் இன்னும் நீங்க ஒண்ணு பார்க்கல, ஒரு அற்புதம் நடக்கலைன்ன உடனே உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பாருங்க. மதத்தின் ஆவி சொல்லும், நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, நீ இன்னும் முழங்கால் போடு, உன் பைபிள் ஸ்டடி பத்தல, நீ ஒழுங்கா பைபிள் படிக்கல, நீ ஒழுங்கான ஜெபத்தை அட்டன் பண்ணல, ப்ரேயர் பண்ண மாட்டேங்கிற, தூங்குற, இப்படின்னு உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மனநிலை. நீங்க நினைச்சுக்குவீங்க அது ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஆண்டவர்லாம் அப்படி சொல்ல மாட்டார். நம்மளை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல அவர். நம்மள அப்படியே ஒண்ணு நடக்கலன்ன உடனே ரீசன் அவரு. ஏங்க, செய்யறது அவர் இல்ல, அவரு தானே செய்யணும். அது நடக்கலன்னு அவரு உங்க மேல பழிய போடுறாருன்னா அது கடவுளா? அப்படிப்பட்ட ஒரு கடவுளா? அப்ப ஆண்டவரை கொஸ்டின் பண்ணுமா வேண்டாமா? அப்ப ஆண்டவர் அப்படி கிடையாது. அப்ப நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். ஒரு சூழ்நிலை நடக்கலன்னா ஏதோ நம்ம ஏதோ செய்யல, நம்ம அதை பண்ணல இதை பண்ணல, இதுதான் மதத்தின் ஆவி. சுய நீதிக்கு கொண்டு போயிரும், நியாய பிரமாணத்துக்கு கொண்டு போயிரும். உங்க சுய நீதியினாலையும் சுய முயற்சியினாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் சுய நீதியில ரட்சிப்பு வரும்னா இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, பவுல் எழுதுறாரு, கிருபை, நீங்க நியாய பிரமாணத்தினால சுய நீதியினால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா கிருபை, கிருபையே வீணாச்சே. இயேசு ஏன் இந்த பூமிக்கு வரணும்? அவர் ஏன் சிலுவையில அத்தனையும் அனுபவிக்கணும்? அவர் ரத்தத்தை சிந்ததுக்கு காரணம் என்ன? அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், இது சுய பரிசுத்தமோ சுய நீதியினால் வருகிறது கிடையாது. இது அவரை விசுவாசிப்பதினால் வருவது. ஜஸ்ட் பிலீவிங் த ஃபாதர் அபவுட் யுவர் செல்ஃப். தேவனை எப்படி விசுவாசிக்கணும்னா அவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்கிறத நீங்க விசுவாசிக்கணும். அவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார். His own son and daughter, own son, பிள்ளையா பார்க்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார், அவருடைய நீதியை நமக்குள்ள பார்க்கிறார், அவரை ஏன் நமக்குள்ள பார்க்கிறார். எல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க. ஒன்னு தோணும், என்னையா பிரதர் நான் இப்படிலாம் இருக்கிறேனே, நான் அந்த மாதிரிலாம். உங்களை தான் சொல்றாரு, நான் உன்னை அப்படி பார்க்கிறேன். அதுதான் தகப்பனுடைய அன்பு. இயேசு அதனாலதான் பூமியில சொல்றாரு, எப்பா பொல்லாதவங்களா இருக்கிற நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்றீங்க? உங்க பிள்ளைங்க எப்படி இருந்தாலும், உங்க பிள்ளைங்க சேட்டை பண்ணாலும், எந்த பிரச்சனை பண்ணாலும் விட்டு கொடுக்காம உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னே நினைக்கிற இப்படிப்பட்ட தகப்பனும் தாயுமாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளையே நினைக்கிறீங்களே. உங்களெல்லாம் உருவாக்குன, உங்களெல்லாம் படைத்த இறைவன் தேவன் நான் எப்படி தீங்கு கொடுப்பேன், நான் எப்படி அழிவை கொடுப்பேன், நான் எப்படி நீ கதறி கதறி அழுதாதான் நான் செய்வேன், உபவாசம் போட்டு உன்னை வருத்தி வருத்தி எடுத்தாதான் நான் செய்வேன், இப்படியெல்லாம் சொல்லுகிற தேவனா? நம்ம தகப்பன் நல்ல தகப்பன். சொல்லுங்க, நல்ல தகப்பன். இப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதுல விடுதலை வருது. ஆண்டவர் எதை விரும்புறாரு? தன்னை குறித்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்கம்மா, நீ ஆசீர்வாதமா இருக்கிற என்பதை நம்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யூ ஆர் பிளஸ்ட். சகல ஆசீர்வாதமும் தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறாரு பாருங்க, நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. நம்ம எதை அதை நம்புறோம், எதை விசுவாசிக்கிறோம்? வாட் வி பிலீவ். உங்க சரீரத்துல பலகீனம் இருக்கா? நம்புங்க, நான் சுகமா இருக்கிறேன். ஐ ஆம் ஹெல்தி.
ஐ ஆம் ஹெல்தி. என் கை கால்கள் சுகமா இருக்கிறது. என் கை கால்கள் சுகமா இருக்கிறது. என் சரீரத்துல சுகம் உண்டாயிருக்கிறது. அதை பேசி பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துல எதை நிறைக்கிறோம்? நான் சுகமா இருக்கிறேன் என்பதை நிறைக்க நிறைக்க அது நிரம்பி உங்கள் வாயில அது வரணும். ஆனா என்ன, பிசாசு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துட்றான்? உன் சூழ்நிலை இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, உடனே வாயில புலம்புறோம். ஒன்னும் நடக்கல, ஒன்னும் இதாகல, என் பிள்ளைங்க பாரு கஷ்டப்படுறாங்க. புலம்பல் புலம்பல், ஜெப குறிப்பு என்கிற பெயரில் புலம்பல். அதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஜெப குறிப்பு ஜெப குறிப்புன்னு சொல்லி இல்ல இல்ல இல்லன்னு டைப் பண்ணும் போதெல்லாம் நீங்க அதை என்ன பண்றீங்க? நம்புறீங்கன்னு அர்த்தம். ஃபேக்ட் ஓகே, ஆனா என்ன பிலீவ் பண்ணுங்க. இப்ப இந்த சத்தியத்தை கேட்குறீங்களா? இப்பவே உடனே முடிவு பண்ணுங்க. என் மகனுடைய வாழ்க்கையில் நல்லது அது என்ன வேணுமோ அது நடந்துச்சு. என் பெண்ணுடைய வாழ்க்கையில், என் என் கணவரின் வாழ்க்கையில் நடந்துடுச்சு. என் வாழ்க்கையில நடந்துச்சு. என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது. என் வாழ்க்கையில நிறைவு உண்டாயிருக்கிறது. நிறைவு உண்டாயிருக்கிறது. நிறைவு உண்டாயிருக்கிறது. ஜஸ்ட் ஸ்பீக் தட். ஜஸ்ட் ஸ்பீக் தட். பேதுரு கேட்கிறாரு, என்னோட சகோதரனை மன்னிக்கணும், அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், எவ்வளவுதான் மன்னிக்கிறது? அவர் சொல்றாரு, 7 இல்ல 7, 7,000, 70,000, 80,000 முடிவு வரைக்கும் மன்னிச்சிரியா. அப்ப நம்ம அதை மன்னிப்புக்கு மட்டும் எடுக்கிறோம்ல. நான் சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கையில நிறைவை பார்க்கும் வரைக்கும் உங்கள் வாயில நிறைவு மட்டும்தான் இருக்கணும். இன்க்ரீஸ பார்க்கிற வரைக்கும் இன்க்ரீஸ், பெருக்கத்தை பார்க்கும் வரைக்கும் பெருக்கம் பெருக்கம் பெருக்கம். அதுதான். அதுல இருந்து மாறவே போறது இல்ல. சொல்லுங்க. ஐ எம் abundant. நான் பரிபூரணமாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் வீட்டுல சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. என் எல்லை எங்கும் சமாதானம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. சொல்லுங்களேன். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. டைப் பண்றவங்க டைப் பண்ணுங்க. யூடியூப்ல இதை கேட்டுட்டு இருக்கவங்க அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டுல சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. என் எல்லை எங்கும் சமாதானம் நிரம்பி வழிகிறது. தேங்க்யூ ஃபாதர். சொல்லுங்க சொல்லுங்க. ஜஸ்ட் ஸ்பீக் தட். ஸ்பீக் தட். மற்றவங்களை அப்படியே பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறது. ஜஸ்ட் டிக்ளேர். என் பிசினஸ் பெருக்கம் பெருகி கொண்டு இருக்கிறது. நான் கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதம் பெருகுகிறது பெருகுகிறது பெருகுகிறது. சொல்லுங்க. இட் இஸ் இன்க்ரீசிங். இட் இஸ் இன்க்ரீசிங். தேங்க்யூ ஃபாதர். இட்ஸ் இன்க்ரீசிங். எப்பவுமே பாருங்க, காலையில ஏன் மார்னிங் நம்ம மார்னிங் ஜூம்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல இல்லைன்னா கூட என்ன பண்ணக்கூடாது? ஆமா, தூங்கிடக்கூடாது. அப்படியே தூங்கினாலும் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? அப்படியே இதை தான் அறிக்கை பண்ணணும். இதை தான் அறிக்கை பண்ணணும். எழுந்து அப்படியே உங்களுக்குள்ள நிறைய எண்ணம் வரும். இன்னைக்கு என்ன பண்ண போறேன், அது என்ன பண்ண போறேன், அது வரும், எல்லாருக்கும் வரும். என்னெல்லாம் செய்யணுமே, அதை பண்ணணுமே. சரி, அது வந்தாலும் அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். முதல்ல என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் நிறைவா இருக்கிறேன், நான் நிறைவா இருக்கிறேன், என் வீட்டுல சந்தோஷம் நிறைவா இருக்கிறது. ஐ ஃபீல் இட். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இட். நீங்க எதை அப்படி உணர ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்றேன், அப்படியே அது உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வாயில எதை அறிக்கை பண்றோம்? எதை அறிக்கை பண்றோம்? அந்த அறிக்கைகள் நம்ம வாழ்க்கையை உருவாக்குகிறதாக இருக்கிறது. அதே நேரம் நீங்க நெகட்டிவா ஒண்ணு அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாம சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு நேராகவும் உங்கள் வாழ்க்கை திரும்பும். அதையும் புரிந்து கொள்ளுங்கள். திரும்பும். அப்ப கரெக்டா நம்ம பயன்படுத்த முடியுமே. நமக்கு என்ன வேணுமோ அதை பேசினா போதும். வேண்டான்ங்கிறத விட்டுருங்க. எது வேணும் இதான். அப்ப அதை மட்டும் மனசுல பேசிக்கிட்டே இருங்க. ஏமேன். எல்லாம் ஆமென் சொல்றீங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் தோணும், அப்படின்னா தானாவே நடக்காதா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஃபேட். விதிய மாத்த முடியாது பிரதர். ஃபேட் ஃபேட். விதிய மாத்தவே முடியாது. இன்னும் கிறிஸ்தவ மொழியில சொல்லணும்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் வச்சுக்குவோம். என்ன சொல்லுங்க பாப்போம்? வெளியே உள்ளவங்க சொல்லுவாங்க, அது விதிப்படிதான் பிரதர் நடக்கும். விதி
என்ன பண்றது? விதி விதின்பாங்க. ஆனா நம்ம ஆட்கள் இன்னொன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தெரியும்? அ, அ, நம்ம ஆட்கள் ஒண்ணு நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுங்க? அஹ், அவங்க விதிப்படிதான் நடக்கும்வாங்க. அஹ், நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல நம்ம சொல்றது கர்த்தருடைய சித்தம் பிரதர் அப்படின்றாங்க. சித்தம்படியே நடக்குது. அஹ், ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா நடந்துட்டா போதும். கர்த்தர் சித்தம் யாரு அதை மாத்த முடியும்? அவர் சித்தம், அவர் சித்தம், சித்தம் சித்தம் சித்தம்னு சொல்லியே எல்லாம் சித்திக்கிட்டே இருப்பான். விதி 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 கர்த்தர் சித்தம், சித்தத்தை கொண்டு அதுல பிக்ஸ் பண்ணிடுறது நமக்கு. ஏன்னா நமக்கு அதுக்கு வேற ரீசனே தெரியாதனால ஏன்னு நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். இப்போ ஒருத்தன் கடன்ல கஷ்டப்படுறான்னு அது கர்த்தருடைய சித்தம் பிரதர்ன்றான். பினான்சியல் ப்ரெஷர்ல மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்பாங்க. தலைய போட்டு அப்படியே கேட்ட கர்த்தர் சித்தம் சித்தம்ன்றது. உடம்பு வலி பிரச்சனை, கர்த்தர் சித்தம். சரி விடுங்க. இப்ப நம்ம ஒண்ணு உருவாக்கும். கர்த்தர் சித்தம் எனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுங்க. கர்த்தர் சித்தம் நன்மைக்கு மாத்திரம்தான் கர்த்தர் சித்தம். தீங்கானதுக்கு அவர் சித்தமே கிடையாது. ஏன்னா அவர் நேச்சரே கிடையாது. நேச்சரே கிடையாது. ஆமா, நேச்சரே கிடையாது பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நேச்சரே எனக்கு நல்லது செய்யறது தான். ஆமா, ஆமா. சொல்லுங்க. இப்ப இப்ப நீங்க வந்து எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்றீங்கல்ல. இப்போ இத நான் ஜெபம் பண்ணாமலே நீங்க ரிசீவ் பண்ண முடியும் எப்படின்னு சொல்லுங்க? எப்படின்னு சொல்லுங்க? நான் இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு புரியல நான் ஜெபம் பண்றேன்னு. ம்? உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் புரியுது? புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்கங்கிறது தான் முக்கியம். சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம விசுவாசிக்காம கூட நீங்க அறிக்கை பண்ண முடியும். இப்போ நீங்க நம்பாம சரி இந்த பிரதர் சொல்றாரு வாயில சொல்லுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாயில சொல்றது இருதயத்துல விசுவாசித்தால் தான் வாயில சொல்லணும். ஓகேயா? இப்ப யாரு ஒரு பிரதர் போட்டிருக்கீங்க ப்ரே ஃபார் விசா. நான் ப்ரே பண்ணாமலே நீங்க ரிசீவ் பண்ண முடியும். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படின்னு டைப் பண்ணுங்க. சொல்லுங்க. ஐ ரிசீவ்டு. நான் நான் விசாவை பெற்றுக்கொண்டேன். இதை தவிர உங்க வார்த்தை மாறவே கூடாது. இது மாறிச்சுன்னா நீங்க நம்பலன்னு அர்த்தம். இப்போ இதுக்காக ஜெபம் பண்ணுங்க இப்படின்னு இதே மாதிரி எல்லார்த்தையும் சொன்னீங்கன்னா நீங்க நம்பலன்னு அர்த்தம். நான் பெற்றுக்கொண்டேன். ஐ ரிசீவ்ட். நான் பெற்றுக்கொண்டேன். நான் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில அது நடந்தத நான் என் மனக்கண்ணில் பார்த்து விட்டேன். ஐ ரிசீவ்ட். அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகும்? உங்க நிஜக்கண் பாக்குறதுக்கு நடக்கும். சூழ்நிலை மாறும். யாரெல்லாம் புரியுது? ஆஹ் அததான். இது நடக்கணும், அது நடக்கணும், நடந்துடுச்சு. எவரு வீட்டுக்கு போறார்? இயேசு கிறிஸ்து போகிறார். எல்லாரும் ஐயோ அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு? போற வழியில இறந்து போயிடுச்சு. நீங்க நல்லா அதை வாசித்து பாருங்க. அந்த மகள், எவிருவின் மகள், அவ இறந்துட்டா. டெட் பெட். எல்லாரும் அழுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. நீங்க அங்க பாருங்க. இயேசு தன் வாயில ஒரு ஒரு இது கூட அவ மரிச்சிட்டா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்லல. அவர் வாயில சொல்லல. ஏன்னா அவருக்கு தெரியும் தான் வாயில சொல்றது நடக்கும்னு. அவர் சொல்றா, இவள் என்ன பண்றா? தூங்குறா. நித்திரதான் பண்றா. சோ தூங்கிட்டு இருக்கவளை எழுப்பிட முடியும். புரியுதுங்களா? அவர் வாயில. ஏன்? இயேசு கிறிஸ்து 100% மனிதன். He is 100% man and 100% God. அவர் 100% நம்மை போல ஒரு மனிதனாக தான் இந்த பூமியில இருந்தார். சோ நமக்கும் அதே மாதிரி தான். அவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் நம்மளும் இருக்கிறோம் பாருங்க. ஒரு மனித தன்மை. அதான் அப்படித்தான் இருந்தாரு.
ஏன்னா நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் இயேசு பூமியில இருக்கும்போது அவர் தலையை சுத்தி ஒரு ஒளிவட்டம், எப்போ பார்த்தாலும் ஒரு ஒளி. நம்ம அந்த டிவி இந்த போட்டோல எல்லாம் வச்சிருப்போம், இயேசு இப்படி கை அப்படி இப்படி பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இப்படி கை அப்படி வச்சிருப்பார், பார்த்திருக்கீங்களா? ரெண்டு விரல் அப்படி அப்படி வச்சு அப்படி இருப்பாரு. அவருக்கு தலையை சுத்தி ஒரு வெளிச்சம் இருக்கும், மஞ்சள் கலரோ சிவப்பு கலரோ இல்ல ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அப்படி அப்படி பிரகாசிக்கும். இப்படிதான் அவர் இருந்திருப்பாரோன்னு நமக்கு அப்படி தோணும். அது போட்டோ, அந்த போட்டோ எல்லாம் பண்றாங்கல்ல அவங்க வேலை அது. அவர் அப்படி இல்லை, நம்மள மாதிரி தான் இருந்திருக்கிறார். இன்னுமே புரியலையா? ஏன்னா நம்மள மாதிரி சீசர்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க. இயேசுவும் சீசர்களுக்கும் வித்தியாசமே தெரியல. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்காங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி. அதனாலதான் இந்த ரோமர்கள் இயேசுவை பிடிக்க வரும்போது யாரு இயேசுன்னு தெரியல. ஒருவேளை அவரு சுத்தி ஒளிவட்டம் இருந்து அவரு அப்படியே பறந்துகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்ப்போம்ல அந்த வாகனத்துல எல்லாம், நம்ம ஊர் சாமிங்க எல்லாம் போகும் பார்த்திருக்கீங்களா? அப்படியே ஒளிவட்டம் அப்படி இருக்கும். அப்படி இருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, இவருதான்ப்பா இயேசு, அங்க பாரு தலையை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கு அப்படின்னு. அவரு அப்படிலாம் இல்ல பாருங்க. இயேசு இயேசுவா இருந்தார், மனிதனா இருந்தார். அஹ் அப்ப நம்மள மாதிரி தான் அவரும். அப்ப ஜீசஸ்க்கும் அதே ரூல்ஸ் தான். அவர் வாயில எதை பேசுறாரோ அதுதான் நடக்கும். ஒண்ணு உங்களுக்கு சொல்லட்டுமா? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். நீங்க ஒன்னும் யோசிக்கலாம், அது எப்படி பிரதர்? இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுத்தானே, அது விதிதானே, அது சட்டப்படி அப்படித்தானே நடக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க வேதத்தை போய் திருப்பி திருப்பி பாருங்க. இயேசு யூதாஸ் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே தான் வாயினால அதை அறிக்கை பண்ணார். அது தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, இயேசுவையே நீங்க சொல்றீங்களா பிரதர்? ஆமாங்க, நான் சொல்லல, வேதமே சொல்லுது. ஜீசஸ் பிஃபோர் அது நடக்கிறது முன்னாடி அவர் சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஏன் அது அப்படி நடக்கணும்ங்கிறது அவர் முடிவு. இட் இஸ் அவர் வாயில அறிக்கை பண்றாரு, ஏன்னா பண்ணாதான் நடக்கும். இது புரிஞ்சுதான் புரியலையா? யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப ஒருத்தருக்கு, ஒரு சிலருக்கு தோணும், அப்போ அவர் சொன்னனாலதான் காட்டி கொடுத்தானா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா அவர் சொன்னார், நடக்கிறதுக்கு முன்னாடி வாயில சொன்னார். சரி, பேதுரு மறுதளிச்சானா? மறுதளிச்சானா? ஆக்சுவலா பேதுருவோட பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா தெரியுமா? பேதுரு ரொம்ப ஃபெய்த்ல இயேசு கிறிஸ்துட்ட பேசுறாரு. பேதுரு சொல்றாரு, நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். உடனே ஜீசஸ் பாக்குறாரு, டேய் இந்த மாதிரி எல்லாம் ஓவரா பேசாத. சரி, நான் இப்ப உனக்கு டிக்ளேர் பண்றேன், சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ மறுதலிப்ப அப்படின்ட்டாரு. தெரியுமா? இயேசு டிக்ளேர் பண்ணிட்டாருங்க, நீ மறுதலிப்பன்ட்டாரு. இப்போ பேதுரு என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் வேற வழியே கிடையாது, அவன் மறுதலிச்சுதான் ஆவான். யாருக்கெல்லாம் புரியுது? புரியுதா புரியலையா? இயேசு சொல்றாரா இல்லையா? இல்ல மறுதலிச்ச அப்புறம், ச்சே என்ன பேதுரு, உன்னை நான் நம்பிக்கிட்டே இருந்தேன், இப்படி பண்ணிட்டே பேதுரு அப்படின்லாம் சொல்லல. நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ அப்படியெல்லாம் ரொம்ப இது பண்ணாத, 3 தடவை நீ மறுதலிப்ப அப்படின்ட்டாரு. அவன் உண்மையிலே மறுதலிச்சிட்டான். See, because there is a power in every word of Jesus. ஒவ்வொரு வார்த்தையும், இயேசுவின் வாயிலிருந்து வர வார்த்தையை மாத்த முடியாது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வல்லமையை நாம் நமக்குள்ள வைத்திருக்கிறோம். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? சும்மா கூட என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீங்க. சும்மா கூட அப்படி நடந்துட்டா இப்படி நடந்துட்டா, ஐயோ ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நல்லதையே, சும்மா கூட நல்லதை பேசிருங்க. உங்க பிள்ளைங்களை திட்டனா கூட, ஏய் நீ ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா தாண்டா இருப்ப அப்படின்னு சொல்லி திட்டுங்க. புரியுதுங்களா? வாயில எப்ப பேசினாலும் நல்லதையே பேசிருங்க, அதுதான் நடக்கும். நல்லதையே பேசுங்க. நீ பாரு ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படின்னு உண்மையாவே சொல்லுங்க. சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுங்க. எல்லாரையும் நீ நல்லா இருப்பீங்க, போங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. வாட் எவர் யூ டிக்ளேர், இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். ஏன்? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர், எனக்குள்ள இருக்கிறவர், அவர் பெரியவர், அவர் நம்மளோடு கலந்து இருக்கிறார். He is in us. அப்படி எப்படி இருக்காருன்னா கலந்து இருக்கிறார். மதம் அதை உங்களுக்கு சொல்லிக்க கொடுக்காது. மதத்தின் ஆவி அத, இந்த ரகசியத்தை சொல்லிட்டா நீங்க என்ன ஆயிடுவீங்க?
தேவனை போல ஆயிடுவீங்கன்ட்டு பிசாசு விடவே மாட்டான். ஆஹா அப்படின்னு. ஆனா இப்ப ஆண்டவர் அந்த ரகசியங்கள் எல்லாம் உடைக்கிறார். என்ன சொல்றாரு? நான் எல்லாருக்குள்ளேயும் நிறைவா இருக்கேன். ஐ ஆம் கம்ப்ளீட். தேவன் நம்ம அவருக்குள்ள அப்படி ஒன்னா இருக்கிறோம் பாருங்க. அதனால நம்ம அதை பிலீவ் பண்ணணும், அதையே பேசணும், டிக்ளேர் பண்ணணும், அதை மனசுல நினைக்கணும், உணரணும், பேசணும். சொல்லுங்க. உள்ள நினைக்கணும், உணரணும், பேசணும். எல்லாத்தையும் உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் எது உங்களுக்கு வேணுமோ அது மட்டும் முடிஞ்சதாட்டு பாருங்க. அதை பேசிக்கொண்டே இருங்க. இந்த நாள் ஃபுல்லா சந்தோஷம் என்னை தொடரும், மகிழ்ச்சி என்னை தொடரும், நல்ல காரியங்கள் எனக்கு நடக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஐ எம் சீயிங் குட் திங்ஸ், ஐ எம் சீயிங் குட் திங்ஸ், ஐ எம் சீயிங் குட் திங்ஸ். அதை மட்டுமே பேசுங்க. சும்மா நியூஸ் சேனல் எடுத்து வச்சுட்டு என்ன நியூஸ் பார்த்து இது நல்லதை பாருங்க. சும்மா மைண்ட்ல தேவையில்லாத நெகட்டிவ் நெகட்டிவ் ஸ்டஃப் போட்டு 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 ஃபில் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் ஃபில் வித் குட் திங்ஸ், குட் திங்ஸ், குட் திங்ஸ். எல்லாமே சொல்றீங்க. ஆமென். நீங்க காலையில இதுதான் உங்க எண்ணமா இருக்கட்டும். அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்து நான் நிறைவா இருக்கிறேன், என் குடும்பம் நிறைவா இருக்கு, சந்தோஷமான நாட்கள் என்னை சுற்றிலுமா இருக்கிறது இருக்கிறது. ஆமென். சரி, வில் ப்ரே. தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருத்தர் இருதயத்துக்குள்ளேயும் இந்த எண்ணங்கள் மட்டும் இருக்கட்டும். எனக்கு நடக்கலையே நடக்கலையேங்கிற எண்ணம் எல்லாம் வெளியேறட்டும். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நல்லதுக்கு நேரா நடக்குதுங்க. சில விஷயம் லேட் ஆகுதுன்னா கவலைப்படாதீங்க. நன்மைக்கு நேரா காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நல்ல காரியங்கள் நடந்துதான் இருக்கு. உங்க சரீரத்துல சுகம் உண்டாயிட்டே இருக்கு. யூ கோயிங் டு see. உங்க வீட்டுல அற்புதம் நடக்குது. உங்களுக்கு வர வேண்டிய அத்தனையும் பணமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், உங்களை தேடி வரும் வரும் வரும், வந்துகிட்டே இருக்கு. அதான் சில விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட இழுத்து பிடிக்க கூடாது. சில முடிவுகள்லாம் இது எனக்கு வேணும். ஆண்டவர் சூப்பரா தருவார், பிலீவ் பண்ணுங்க. இட் வில் ஹேப்பன், இட் வில் பி டன். ஆமா, நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறாரு? நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். அப்படி ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஜஸ்ட் பிலீவ். நம்ம உபவாசம் இருப்பது நமக்காக. அது ஆண்டவருடைய அன்புல இருக்கணுங்க. அன்புல நம்முடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கு பண்றது. ஆண்டவர் செய்யறது அவர் இரக்கத்துல செய்யறார். ஸோ யூ கேன் ஃபாஸ்ட். 40 நாள், 30 நாள், எத்தனை நாள் வேணாலும் உபவாசம் பண்ணுங்க. ஆனா உபவாசம் பண்றதுனால தான் அவர் தராரு அந்த எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது. பைபிள் வாசிங்க, அன்புல வாசிங்க, வேதத்தை தெரிந்து கொள்ளணும், இன்னும் அறிந்து கொள்ளணும், அதுல பைபிள் வாசிக்கணும். நான் பைபிள் வாசிச்சா அவர் தருவாரு அந்த எண்ணத்தை வைக்காதீங்க. மார்னிங் ப்ரேயர், ஆண்டவர்கிட்ட காலையிலேயே நான் அவருடைய பிரசனத்துல நான் இந்த நாளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் மார்னிங் ப்ரேயர்ஸ் இருக்கணும். ஐயோ, காலையில ஜெபம் பண்ணாதான் இன்னைக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நீங்க மதத்துல இருக்கிறேங்கிறது எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம்னா, உங்களை மீறி மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணலன்னா இன்னைக்கு ஏதாவது நெகட்டிவ் நடந்துருமோன்னு பயம் இருக்குதுன்னா, உங்களை மீறி மதத்தின் ஆவி உங்களை ஆளுகை செய்யுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. மதத்தின் ஆவி அது ஆளுகை செய்யுது எப்படின்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணல உடனே ஒரு பயம் வருது பாருங்க. ஐயோ, இன்னைக்கு ஜபத்தை விட்டுட்டேனே, ஐயோ இன்னைக்கு மார்னிங் ப்ரேயரை விட்டுட்டேனே, ஐயோ இன்னைக்கு நம்ம இதை பண்ணாம விட்டுட்டேனே, ஏதாவது நெகட்டிவா நடந்துருமா, ஏதாவது பிள்ளைங்களுக்கு. ஏன்னா ஏதாவது உடனே நடந்தோன்னா உடனே அப்படிதான் தோணும். சே, நான் ஜபம் பண்ணல பாரு, நான் அது பண்ணியிருந்தா. இதெல்லாம் மதத்தின் ஆவி. நீங்க பண்றது பண்ணாதனால இல்ல, உங்களை பிசாசு அப்படி டியூன் பண்ணி வச்சுட்டான். ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல அது உள்ள பில்ட் ஆயிடுச்சு. நான் செய்யலைன்னா இது நெகட்டிவ் நடக்கும்னு. அதனால நீங்க செய்யலைன்னா நடக்குது. ஆனா இப்ப அதெல்லாம் மாத்துங்க, எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. யாரெல்லாம் உள்ளுக்குள்ள நான் ஏதாவது ஒண்ணு செய்யலைன்னா ஒண்ணு நடக்குது பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்ப கேன்சல் பண்ணுங்க. நீங்க செஞ்சாலும் செய்யாட்டாலும் நல்லது நடந்தே தீரும். கெட்டதுன்னா அது பிசாஸ்ட இருந்துதான். அதை ரிபியூக் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க, துரத்துங்க, எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க, கேன்சல் பண்றேன். என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். நான் ஜெபிக்கிறனோ ஜெபிக்கலையோ, நான் இருக்கிறனோ இருக்கலையோ, தூங்குறனோ தூங்கலையோ, என் குடும்பத்துல நல்லது மாத்திரம்தான் நடக்கும். 3 தடவை அறிக்கை பண்ணுங்க எல்லாரும். என் வீட்டுல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் எல்லையில, நான் போகும்போதும் வரும்பொழுதும்
நல்லது 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 தான் நடக்கும். பாதுகாப்பா என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் குடும்பம் பாதுகாப்பா இருக்கிறது. நன்மைக்கு நேரா காரியம் நடக்கிறது. நன்மைக்கு நேரா காரியம் நடக்குது. எங்களுக்கு விரோதமாய் உருவாயிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்கவே வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது. நல்லது வாய்க்கும். சொல்லுங்க, நல்லதுதான் நடக்கும், நன்மையானது நடக்கும். நன்மையானது எல்லாம் என் தேவனிடத்திலிருந்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினிடத்திலிருந்து, ஜோதிகளின் தேவனிடத்திலிருந்து, நிறைவின் தேவனிடத்திலிருந்து என் என்னை தேடி வருகிறது, என்னை நிரப்புகிறது, என்னை நிரப்புகிறது. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும், அவன் குடும்பத்துல வெளிப்படட்டும். அவள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க. இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள், நிறைவின் நாள், என் தேவனுடைய நாள். தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அத்தனை பேரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.